Taste the Daily. கோடை காலத்திற்கு நிகராக தேர்தல் களத்திலும் அனல் தகித்து வரும் நிலையில் முக்கிய தலைவர்கள் சிலரின் பரப்புரை நிகழ்வுகள் பற்றி இப்பொழுது பார்க்கலாம். பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் ஆணையத்துடன் கூட்டணி அமைத்து செயல்பட்டு வருவதாக தமிழக அமைச்சர் சேகர்பாபு குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய சென்னை தொகுதியில் திமுக வேட்பாளர் தயாநிதி மாறனுக்கு ஆதரவாக சேப்பாக்கம் பகுதியில் அமைச்சர் சேகர்பாபு வாக்கு சேகரித்தார். பாரதிய ஜனதா கட்சியோடு இடி, ஐடி, சிபிஐ போன்ற நிறுவனங்கள் அவர்களோடு தோழமை கொண்டிருப்பதை அனைவரும் அறிவோம். புதிதாக ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறது தேர்தல் ஆணையத்தோடு. ஆகவேதான் வைகோ அவர்கள் கோரிய சின்னமும் நம்முடைய திருமாவளவன் அண்ணன் அவர்கள் கோரிய சின்னமும் கொடுக்கப்படவில்லை. தூத்துக்குடி அதிமுக சார்பில் செயல் வீரர்கள் கூட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்றது. அப்போது தங்கள் வேட்பாளர் சிவசாமி வேலுமணி 1,00,000 பேருக்கு எலும்பு மருத்துவம் பார்த்தவர் என முன்னாள் அமைச்சர் மாபா பாண்டியராஜன் புகழாரம் சூட்டினார். 1,00,000 பேருக்கு எலும்பு குறி வைத்தியம் பார்த்த ஒரே வைத்தியர் அது 5 தலைமுறையா பண்டாரவேல வைத்தியர்னாலே எலும்பு முறிவு சிகிச்சைக்கு ஏழை எளிய மக்களுக்கு பல பேருக்கு 1 பைசா வாங்காம அந்த வைத்தியம் பார்த்த வேட்பாளர். அப்பொழுது நீங்கள் சொல்ல போகிறீர்கள். அரக்கோணம் தொகுதி பாமக வேட்பாளர் பாலுவை ஆதரித்து சோளிங்கரில் பாமக நிறுவனர் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது இறைவன் நேரில் வந்து வரம் கேட்டால் மது இல்லாத தமிழகம் வேண்டும் என்று கேட்பேன் என கூறினார். உங்களுக்கு தர்மம் வெல்ல வேண்டுமா அல்லது சாராயம் வெல்ல வேண்டுமா? ஒரு ஆண்டுக்கு தமிழ்நாட்டிலே 2,00,000 பேர் சாராயத்தை குடித்து விட்டு சாகிறார்கள். 2,00,000 பேர். இது நடக்கக்கூடாது, இப்படி ஒருவரும் ஒரு உயிர் போகக்கூடாது என்று சொல்லக்கூடியவர் பாலு. நீங்கள் எதை விரும்புகிறீர்கள் சொல்லுங்கள். Taste the Daily.